ஹாய் கைஸ், நமது 2025 தீபாவளியை முன்னிட்டு மாபெரும் தீபாவளி நமது ஊர் டுமாரோ தீபாவளி கொண்டாட்டம் நடக்க போகுது. அதுக்கு வந்து பசங்கள்லாம் கலெக்ஷன் பண்ணுறாங்க அமௌண்ட்டு. எவ்வளோ சின்ன சின்ன அமௌண்ட்டு, படித்த பசங்க 300, வேலை போகிற பசங்க 500, அதோட கொஞ்சம் தொழிலதிபர்லாம் 1000 2000 அனுப்பி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா வந்திருக்குது. இதை வச்சு வேட்டு வாங்க போகிறோம். வாங்கி அதை 5 நிமிஷத்தில் இவங்க இது பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பார்த்து வெடிங்க, கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க, தூக்கி போடாதீங்க, மேலே போடாதீங்க, சொன்னால் கேளுங்க. கொஞ்சம் ஃபாரினில் இருக்க மக்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களால் நாங்கள் கொஞ்சம் உங்கள் பேரை சொல்லி வெடிச்சுப்போம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். இப்போ வந்து சிஎம் லாக்ஸ் வந்து காசுலாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இப்போ இன்னும் இப்போ வரையே வாங்கலை. மணி இப்போ 2 ஆயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ தான் கிளம்ப போகிறோம். வாங்க கடைக்கு போகலாம். பார்த்துக்கோங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. ஒரு உப்பு கிடையாது. I think I'll rewind and play one more time. ஒவ்வொரு வீடியோ பற்றி சொல்கிறேன். தரம் வாங்கினாங்க, ஒரு பிரோஜனம் இல்லை. அணுகுண்டு எரிவாங்க, வாங்க போவோம். வாங்க வாங்க. ஐயோ ஆபத்து. நீங்க விளைக்கூடாதுன்னு ப்ரோ மரத்துலையும் போடல, கலைஞத்தையும் போடல, ஓரமாக வந்தாச்சு. ஹெலிகாப்டரா? எப்படி பறக்கு. நான் ஒரு ரவுண்டு போக முடியுமா? கையில வெடிச்சிருச்சு. காதான் என்ன தச்சிட்டு இருக்கா? அந்த கையில கருப்பா இருக்கு பாருங்க. கையில இருக்கு, அடி இருக்கு. அந்த இதுல பாடுறா. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. Happy Diwali!
ஸ்வீட் எதுக்கு? ஸ்வீட் எதுக்கு? தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஸ்வீட் எடுங்க. எடுத்துக்கோங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுங்க. நம்ம டீம் சார்பா ஸ்வீட் வாங்கி கொடுத்த நல்ல ஸ்வீட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா நடிக்கல, முடிஞ்சு போச்சு. ஸ்வீட் மட்டும் இல்ல, ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. மனமா சாப்பிடு, மனமா சாப்பிடு. DRP நெய். ஒண்ணுமே தெரியலையே. DRP நெய். என்ன ரோசம் மனம் மனமே DRP நெய். மோத்தி லட்டு. மோத்தி லட்டுவா? இந்த பக்கம் போவாப்ல. தர்மா தான் இங்கேயே உட்காந்துருக்காரு. பாத்துவாங்க. ஆமா, 2 நாள்ல கொண்டாட போறாரு. ஸ்வீட் கொண்டாடி இனிமையான தீபாவளியே கொண்டாடு. ஹாப்பி தீபாவளி. லைட்டா இல்ல, நிறையவே விழுந்து. பாரு, இது வந்து போன வருஷம் தீபாவளி. நல்ல தீபாவளி தீபாவளி அடுத்த வருஷம் பின்னாடி ஆல்ரெடி இருக்கு. ஒன்று ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் தீபாவளி ஃபுல்லா டீசர்ட் தானம் பண்ணிடுவாங்க. புது டீசர்ட் ஜூடியோல 400 ரூபா போச்சு. இங்கேருந்து ஒரு 5-5:30 கிளம்பணும்பா. கரெக்டாக போனோம். 6-6:30 போயிட்டு பட்டாசெல்லாம் எடுத்துட்டு ஜம்முன்னு கிளம்பி வந்தாச்சு. மொத்தம் 29,000 ரூபாய்க்கு 26,500க்கு கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு மழை பெய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேகமாக வந்தாச்சு. வந்துட்டு கரெக்டாக 11:55க்கு ரேட்டெல்லாம் கரெக்டாக பிரித்து வச்சு அப்பயே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது கம்மியாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் விட்டு தெரியல, உங்களுக்கு தீபாவளி தான் முக்கியம்ட்டு தீபாவளிக்கு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு வெடியை பற்றி சொல்கிறேன். சரம் வாங்கினாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. This is an unwanted statement irrelevant to the current situation. புஷ் ராக்கெட் வாங்கினாங்க. என்ன ராக்கெட்னே தெரில, பற்ற வச்சுக்கிட்டே தான் இப்படியே பற்ற வச்சு நிற்கிறேன். அப்படியே தான் இருக்குது தவிர்த்து அதெல்லாம் பார்த்துக்கிறேன். இதில் எதுவுமே வெடிக்கல. சரத்துக்கெல்லாம் கையில் வச்சுட்டு 1/2 மணி நேரம் நிற்க வெடிப்பியான்னு பார்க்குறேன். வெடிக்கவே வெடிக்குது. ஆக மொத்தம் ராக்கெட்டில் அந்த கறி அடித்தது மட்டும்தான், அந்த கறி மட்டும் தான் வந்துருக்குது, வேற ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்க, பரணி எல்லாம் கொடுவாங்கப்பா. அப்புறம் சட்டை பெரிய ஓட்டம் இருக்குது. அது எதுனா ராக்கெட்டு இதனாலலாம் வந்தது இல்லை. அது ஏதோ ஒரு வெடியை போட்டிருக்கேன், அதனால ஓட்டம் விழுந்துருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆடுறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். 29,000க்கு வெடிச்சு மொதல் இருந்த குப்பையோட இப்போ கம்மியாக தான் இருக்குது. போன வருஷம் 16,000 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த குப்பையோட அது டபுள் மடங்கு இருந்தது. இப்போ என்ன பாருங்கள், மாத்தாரம் 3 கோணியாக இருக்குது. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்ட மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லை. இதில் கரெக்டாக எடுத்து கொடு, அது கொடு, இது கொடுன்னு கரெக்டாக கொடுக்க வேண்டாம். ஒன்றுமே கொடுக்கல. பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க மக்களே, இங்க பாருங்க, பாருங்க மக்களே, என்ன வெடிக்குது பாத்தீங்களா? கோபி, எல்லாமே கோபி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. பட்டாசு எடுக்கும் போது வரல. இந்த பாருங்க, ஒரு இப்ப வெடிக்காது, நீங்க கவலைப்படாதீங்க மக்களே. தொப்பு வெடிச்சு பாருங்க, வெடிக்காதுடா, வாடா, வெடிக்காதுடா, வெடிக்காத பாரு, இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும். அது வெடிக்காதா, ஏன்னா ஓடுற அவ்வளோடா, அது வெடிக்காதுடா. நான் சொல்றேன் கரெக்டா இருக்கும். அந்த வெடி அடிக்காது. நீ பாரு, ஓடி வந்தல நேரம் வீட்டுக்கு ஓடிடலாம், வீட்டுக்கு ஓடிடலாம். சண்டையில ரிவ்யூ ஓடி இருக்கு, அணிவிட்டு வைக்கிறாங்க. எவ்வளவு நேரமா செய்யுமா பாருங்க, 1/2 நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஏதோ ஒண்ணு வெடிக்கல இல்ல. இப்போ கிட்டத்தட்ட 10 வெடி போட்டேன், 10 வெடியும் வெடிக்கல. எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுற்றிட்டு தான் இருக்கு. என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை மக்கள், அவ்வளோதான். இதுதான் வெடி, இப்படி தான் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 50 வெடியில் 20 வெடி தான் வெடிச்சிருக்கு, 30 வெடி வெடிக்கலை. இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடினீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? நீங்க போன வருஷம் தீபாவளி கொண்டாடினதுக்கு நாங்க வீடியோ போட்டோம். 2 வருஷமா வரவே இல்லை தீபாவளிக்கு. சரி, வரல. போன வருஷம் நாங்க வீடியோ போட்டதுக்கு நீங்க தான் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இந்த மாதிரி போடாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சார்,
அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க வேற வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் திருப்தியா இருக்கு. மெயினாக அந்த கலையரங்கத்தை இந்த தடவை சேதப்படுத்தலை, அது வந்து பெரிய சந்தோஷம் எனக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அட்டூழியத்தை. இன்னும் கொஞ்சம் தூக்கி எறியதை குறைச்சா எல்லாரும் நல்லா சந்தோஷமா கழிவு பண்ணலாம். போக போக முன்னேற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கும்பிடு குருசாமியின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நாயந்திராமா ஆட்டக்காரு ஈர்நாகம்மல் சொல்லியிருந்தாப்புல பொது சொத்துக்களை வந்து சேத விளைவிக்காமல் எல்லாரும் வந்து முன்னாடி மந்தையில் போடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரியே இந்த வருஷம் நம்ம பசங்க எல்லாமே கடைபிடிச்சாங்க. அதை ஒரு புசுவானம் யார் போடணும்னு போடல, இங்கிட்டு வெளியே விட்டு தெரியாமல் உள்ளக்க வந்துருச்சு. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம அவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. கம்பெனிக்காரங்க மிஸ்டேக் இல்லை, அது போனதா இதுவா இதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த வேட்டையை 1-2 அதுக்கு வந்து பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால நீங்கள் சொன்ன மாதிரியே நம்மளோட இளைஞர்கள் எல்லாமே சொன்னபடி பெரிய ஆளுங்களுக்கு சொல் தட்டாமல் மதித்து அவங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்கும் விளைவிக்காதபடி மந்தையில் எல்லாருமே போட்டு அருமையான தீபாவளியை முடிச்சு விட்டாங்க. நம்ம இளைஞர்களும் அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சாங்க. முக்கியமாக எதுக்காக ஒத்துழைச்சாங்கன்னா, பெரியோர் சொல் தட்டாதே அப்படின்றது நம்ம முன்னோர்கள் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. அதனாலதான் வந்து இன்னைக்கு இல்லை பாராட்டுலாம் வேண்டாம். நமக்கு உண்மையை சொல்றேன், உண்மைக்கு என்னைக்குமே பாராட்டு கிடைக்கும். என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா எனக்கு தெரியல. இந்த மேடையில வேட்டு போடுறதுனால கண்ணு மிக்க நேரத்துல கலையரங்க மிஸ் ஆயிடுச்சு. அது காரணமே அரங்கண்ணே. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு பெரிய மைனர் நினைப்பு. நம்ம சீனிமாமா கூட இயற்பெயர் வேற இருக்கு, சொல்ல விரும்பல. ஃபிளாஷ்பேக். சீனிமாமா ஐயோ தப்பா சொல்லலாம். தர்மராஜா வந்து நம்ம கிளீன் பண்றது சொல்லி ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இல்ல கணக்கு வர்ற அடியை பொருட்படுத்தாம கலைஞரத்தை காப்பாத்திருக்காரு. என்ன பண்றீங்க? கிளீன் பண்ணுவோம். அது சொல்லிடவும் கூடாது. எவனோ வந்து வெடியை போட்டான். எல்லாரும் மட்டும் தான் இருக்கும் பாருங்க. இன்னும் எல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு நான் நிம்மதியாக பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு டேமேஜ் இருக்கு, அப்படியே காமிச்சிடுறேன். இந்த ஒரு இடத்துல மட்டும் சாட்டை விழுந்துருச்சு. அதனால இந்த இடத்துல வந்து நாளைக்கு நம்ம கிளீன் பண்ணி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி ஒரு டேமேஜ் இருக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா சிஎம் நெக்ஸ்ட் ஒரு டேமேஜ் இருக்காது. கிளீனாக தூத்திக்கிட்டு அங்கே 1848 இருந்துச்சு, அதையும் தூத்தி அது நாங்கள் நாளைக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். சிஎம் நெக்ஸ்ட் அதையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். அது இந்த சிஎம் நெக்ஸ்ட் டீம் பொறுப்பு. இது எது லிக்விடெல்லாம் வேணுமோ வாங்கி வந்து தொழிச்சு இது நாளைக்கு காலையில் ஆள் கூட்டம். இது வந்து வேட்டு போட்டிருக்கோம், குப்பையா இருக்கு. அரங்கண்ண தர்மாதா அவர் சொந்த செலவுல 1000 ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சிடலாமா?